காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையை தீர்க்க 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 27ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரியில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஃபாலின் ஆரிமன் 10 நாட்களுக்கு 3000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என்ற காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவை அமல்படுத்த முடியாது என திட்டவட்டமாக கூறினார். மேலும் காவிரி மேற்பார்வை குழு பரிந்துரைகளை அளிக்க முடியுமே தவிர உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அதற்கு இல்லை என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் 2013ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட காவிரி மேற்பார்வை குழுவின் பணிகள் என்ன என வினவினர். அதற்கு காவிரி மேற்பார்வை குழுவின் அதிகாரங்கள் முறையாக வகுக்கப்படவில்லை என இரு மாநிலங்களின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாதம் நீர் வழங்க வேண்டும் என காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு கூறவில்லை என கர்நாடக தரப்பு தெரிவித்தது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த தமிழக வழக்கறிஞர் மாதம் நீர் வழங்குவதற்கான வழிமுறைகள் தீர்ப்பில் உள்ளதாக வாதிட்டார். கர்நாடகா காவிரி நீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக வாதிட்ட தமிழக வழக்கறிஞர் கர்நாடகாவில் விவசாய நில பரப்பு அதிகரித்துள்ளதாகவும் தமிழகத்தில் குறைந்துள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து வாதிட்ட கர்நாடக வழக்கறிஞர் காவிரி பிரச்சனையில் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என வாதிட்டார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் காவிரி பிரச்சனையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டுமே நிரந்தர தீர்வு எனவும், இல்லையெனில் மாதம் இது தொடர்பாக பிரச்சனை எழும் எனவும் கூறினார். 4 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து அது தொடர்பாக அறிவிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலாண்மை வாரியம் அதை இன்னைக்கு கான்ஸ்டியூட் பண்றதுக்கு உடனடியாக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. 4 வாரத்துக்குள்ள கான்ஸ்டியூட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கோர்ட்டில் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மேஜர் டைரக்ஷன் கிவன் பை தி போர்டு, பை தி சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் தண்ணி வந்து as far as தி வாட்டர் இஸ் கன்சர்ன் 3000 கியூசெக் ரெக்கமெண்ட் பண்ண சூப்பர்வைசர் கமிட்டியை 2 பேரும் அதை ஆப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. கர்நாடகாவும் தெரிவித்தாங்க. கர்நாடகாவில் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு 3000 எங்களுக்கு போராதுன்னு நாங்கள் சொன்னோம். அல்டிமேட்லி ஃபார் த இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டாக இந்த 3000 6000 கியூசெக்காக பண்ணிருக்காங்க டில் தி நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங். ஸோ ஃப்ரம் டுமாரோ நாளையிலேருந்து கர்நாடகா ஹஸ் டு என்ஷூர் 6000 கியூசெக் அட் பில்லிகுண்ட்லு டில் 27th. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 27ஆம் தேதி வரை 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் காவிரி மேற்பார்வை குழு அளித்த உத்தரவு ரத்தாவதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது அந்த அவார்டின் அடிப்படையில் கூட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு அனைத்து அதிகாரங்களும் அனைத்து சுதந்திரங்களும் இருக்கும். மிகவும் தெளிவான தீர்க்கமான முறையில் இந்த நீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு ஏற்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த 4 வாரத்துக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வருகிற 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் 4 வாரத்திற்குள் அமைக்கப்படும் பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.